மதுரையில் விவசாய நிலத்திற்குள் தொழிற்சாலை கழிவுநீரை ஊராட்சி நிர்வாகம் திறந்துவிடும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை அருகே சுமார் 200 ஏக்கரில் விளைநிலங்கள் உள்ளன. நெடுஞ்சாலைக்கு மறுபுறத்தில் அமைந்துள்ள கண்மாய் மூலம் இந்த விளைநிலங்களுக்கு தண்ணீர் பெறப்படுகிறது. இந்நிலையில் கண்மாய் பாசன வாய்க்காலில் தொழிற்சாலை கழிவுநீர் மற்றும் சாக்கடை கழிவுநீரை ஐயங்கோட்டை ஊராட்சி நிர்வாகத்தினர் கலந்துவிட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஊராட்சி நிர்வாகத்தின் ஊழியர்கள் கழிவுநீரை வயலில் திறந்துவிடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திறந்துவிடப்பட்ட கழிவுநீரால் மதுபான பாட்டில்கள், மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்டவை வயல்களில் உட்புகுவதால் விவசாயம் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் நோய் தொற்று உருவாகும் அபாயமும் நிலவுகிறது. எனவே இனியும் தாமதிக்காமல் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோட்லேருந்து பூரா தண்ணி எடுத்து பூரா அந்த குப்பையை பூராத்து கொட்டி பூரா அந்த பாட்டில் அப்படி வந்துருக்குங்க. இதை எத்தனை ஆள் விட்டு நாங்கள் திறக்க முடியும்? என்ன செய்ய முடியும்? நாங்கள் எப்படி உள்ளே இறங்கி இதில் வேலை பார்க்க முடியும், நடக்க முடியும்? நாளைக்கு காலில் ஊற்றுனா ஆறு எங்களுக்கு இது பண்ணி செய்ய முடியும்.